ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது வியாபார் பில்லிங் சாஃப்ட்வேர் பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மொபைல் வெர்ஷனை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெஸ்க்டாப் வெர்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டெஸ்க்டாப் வெர்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறது அப்படி எல்லாத்தையுமே பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுனா இந்த டெஸ்க்டாப் வெர்ஷனான பிளான் என்னங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். பிளான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிளான் என்ன பார்த்தோம்னா 1 இயர்க்கான பிளான் இருக்குது, அடுத்து 3 இயர்ஸ்க்கான பிளான் இருக்குது. 2 விதமான பிளான் இருக்குது. 2 விதமான பிளானில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 1 இயர்க்கான பிளான் என்ன பார்த்தோம்னா டெஸ்க்டாப் மட்டும் வாங்கினீங்கன்னா 1999 ரூபா மட்டும். அதே சமயத்தில் நீங்கள் டெஸ்க்டாப்பும் வாங்கிட்டு ப்ளஸ் மொபைல் ரெண்டுமே சேர்த்து வாங்கினீங்கன்னா 2399 ரூபா மட்டுமே. அதே சமயத்தில் 3 இயர்ஸ்க்கான பிளான் என்னன்னு பார்த்தோம்னா டெஸ்க்டாப் மட்டும் நீங்கள் வாங்கினீங்கன்னா 4599 ரூபா மட்டுமே. அதே டெஸ்க்டாப் ப்ளஸ் மொபைல் வாங்கினீங்கன்னா வந்துட்டு 5499 ரூபா மட்டுமே. இதுதான் இவங்களுடைய பிளான், இதுதான். பட் ஆனால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயர் பிளான் நீங்கள் வாங்கினா டெஸ்க்டாப் மட்டும் வாங்கினா சரி, டெஸ்க்டாப் வாங்கும்போது 1 வருடம் ப்ளஸ் 1 மாதம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதே சமயத்தில் டெஸ்க்டாப் ப்ளஸ் மொபைல் வாங்கினாலுமே சரி, அதாவது மொபைலுக்கும் சரி டெஸ்க்டாப்புக்கும் சரி 1 மாதம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதே 3 இயர்ஸ்க்கான பிளான் நீங்கள் வாங்கும்போது 3 வருடம் ப்ளஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு 3 மாதம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதுதான் என்னோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் இதுதான். சரி, ஓகே. இப்போதைக்கு நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தலாம், கம்பெனி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கேட்க கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்னு காரணத்தை கேட்டு சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் 2 விதமான லிங்க் இருக்கும். ஒன்று டெஸ்க்டாப்புக்கானது இருக்கும், இன்னொன்று மொபைலுக்கானது இருக்கும். டெஸ்க்டாப்புக்கானதை லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு பார்த்தோம்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. இதில் இந்த ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணும்போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் 1 வருடத்துக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ப்ளஸ் 1 மாதம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். கிட்டத்தட்ட 13 மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் 3 வருடத்துக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 3 வருடம் ப்ளஸ் 3 மாதம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதுதான் என்னோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் இதுதான். ஓகே, இப்போதைக்கு இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகட்டும். டவுன்லோட் ஆனது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போதைக்கு இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆன பிறகு ரைட் கிளிக் பண்ணி ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே வந்துடலாம். இங்கே பார்த்தோம்னா அந்த வியாபார் பில்லிங் சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேரை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணும்போது ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு இந்த பில்லிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆகணும், ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே மொபைல் நம்பர் கேட்கும். உங்கள் லாகின் பண்ணுறதுக்கான மொபைல் நம்பர் கேட்கும். உங்களுக்கு நீங்கள் வச்சிருக்கிற யூஸ் பண்ணுற இல்லாட்டி பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கீழே லாகின் கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஓடிபி வரும். அதாவது நம்ம மொபைல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுமோ அதே மாதிரி தான். இங்கே மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி கொடுங்க. ஓடிபி கொடுக்கும்போது உங்களுடைய ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு கீழே சப்மிட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம்னா ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடும். உங்களுடைய பில்லிங் சாஃப்ட்வேர் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம கம்பெனியை ஆட் பண்ண வேண்டியது தான். இப்போதைக்கு நம்மளுடைய பில்லிங் சாஃப்ட்வேர் ரெடி ஆகிடுச்சு. எடுத்த உடனே ஆட் சேல்ஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கிறத கேட்கும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம நிறைய மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கம்பெனியை மாடிஃபை பண்ணணும். ஜஸ்ட்டு மை கம்பெனி இருக்கும், அது பக்கத்தில் லோகோ கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக் லோகோ கொடுக்க வேண்டியது இருக்கும். அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இதில் நம்ம செய்ய வேண்டியது மை கம்பெனிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தோன்னா இங்கே மை கம்பெனின்னு வந்திருக்கும். பிஸ்னஸ் நேம் மை கம்பெனி இருக்கும். அதை வந்துட்டு உங்களுடைய கம்பெனி நேம் என்னவோ அதை கம்பெனி நேமே என்ட்ரு பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் எக்ஸாம்பிள் நான் டெக்ஸிர்பின்னு கொடுத்துட்றேன். கீழே உங்களுடைய ஃபோன் நம்பர், பிஸ்னஸ்க்கான ஃபோன் நம்பர் கொடுங்க. அதே மாதிரி மெயில் ஐடி இருந்தாலும் மெயில் ஐடி கொடுத்து வைங்க. ஏன்னா உங்களுக்கான பிஸ்னஸ் மெயில் ஐடியை கொடுத்து வைங்க. இங்கே ஆட் லோகோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வச்சுருக்க லோகோ பேஜுக்கு போகும். அதாவது எந்த டவுன்லோட் வச்சு டவுன்லோட் கொடுங்க. நான் லோகோ வச்சுருக்கேன். அந்த லோகோவை கிளிக் பண்ணி நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு கொடுத்தாச்சு, லோகோ கொடுத்துட்டேன். கீழே மோர் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இங்கே பிஸ்னஸ் அட்ரஸ் கேட்கும். பிஸ்னஸ் அட்ரஸ் கொடுங்க. உங்களுடைய பிஸ்னஸ் அட்ரஸ், அதாவது ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிருப்பீங்க, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த அட்ரஸை கொடுக்கலாம். அதாவது ஜிஎஸ்டி இல்லாமலும் பண்ணலாம், இருந்தும் பண்ணலாம். ஆனால் ஜிஎஸ்டி இருந்தவங்க பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜிஎஸ்டி இருக்கிறவங்களும் பண்ணுங்கள், இல்லாதவங்க பண்ண முடியும் இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும். இப்போதைக்கு பார்த்தோன்னா என்னுடைய ஃபுல் அட்ரஸ் நான் கொடுக்குறேன். அட்ரஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஜிஎஸ்டி இன்னும் இருக்கும். அந்த ஜிஎஸ்டியில் வந்துட்டு உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு என்னுடைய ஜிஎஸ்டி நம்பரை கொடுக்குறேன். ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்தோன்னா வெரிஃபை ஆகிடும். இப்போதைக்கு கீழே பார்த்தோன்னா இதில் பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன், உங்களுடைய பிஸ்னஸுடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறத கொடுங்க. என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோன்னா சிசிடிவி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நான் சிம்பிளாக கொடுக்குறேன். அடுத்தனா மேலே பிஸ்னஸ் டைப் இருக்கும். அந்த டைப் என்ன டைப்பை கொடுங்க. இது நீங்கள் ரீட்டெய்லரா, ஹோல்சேலரா, அப்படி இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூட்டரா அப்படிங்கிறத கொடுங்க. இது ஆல்ரெடி நான் வந்து ஹோல்சேல் அப்படிங்க கொடுத்துருக்குறேன். நான் ஹோல்சேலர் தான், நான் ஹோல்சேல் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன்.
இப்போ அடுத்தது பிஸ்னஸ் கேட்டகரி. உங்களுடைய பிஸ்னஸ் என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி என்னுடைய பிஸ்னஸ்க்கான கேட்டகரியை நான் செலக்ட் பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ்க்கான கேட்டகரியை நீங்கள் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள். கொடுத்துட்டு இதில் வந்து அப்லோட் உங்களை சிக்னேச்சர் அப்லோட் பண்ணலாம். இதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம சீல் அண்ட் சிக்னேச்சர் போட போகிறோம். இப்போ கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ண வேண்டியதான். சேவ் பண்ண பிறகு அங்கே வந்து லோகோ வந்துடும். உங்கள் ரைட் ஹேண்ட் டாப்பில் பார்த்தோன்னா லோகோ வந்துடும். இப்போதைக்கு நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வியாபார பில்லிங் சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி கம்பெனி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னு பார்த்தோன்னா இந்த வீடியோ லென்த்தாக கொண்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டு தான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். அடுத்த வர வீடியோவில் பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி போடுறது, சேல்ஸ் என்ட்ரி எப்படி போடுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான். நாளைக்கு இன்னொரு புது இன்ட்ரெஸ்டிங் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.